அது துலாம் ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் களத்திர ஸ்தானத்தில் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் இருக்காங்க. ஸோ பாக்கியம் என்றாலே வந்து உங்களுடைய உறவுகள் சொல்லலாம், பெரியப்பா சித்தப்பா இவங்களுடைய உறவு நிலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி ராகு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறனால நிச்சயமாக இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அரசு அபராதம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு வந்து ஹெல்மெட் இல்லை, அதுக்கு டக்குன்னு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு எப்போதுமே எடுத்துகிட்டு போவீங்க, அன்றைக்கி மறந்துட்டு போயிடுவீங்க, கரெக்டாக மாட்டிருப்பீங்க. ஸோ இதில் மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன தண்டனைகள்லாம் சொல்லுவாங்க, அபராத தொகைகள் கட்ட வேண்டிய சூழல்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வரலாம். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அவங்களோட நடவடிக்கையில் கொஞ்சம் கண்காணியுங்கள். இது மாதிரியான விஷயங்களை தவிர மற்றபடி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க.